கடைசியில் கேட்டால் நான் தமிழர் அப்படின்பாங்க. எல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழர். சரியா? ஆகையினால தெலுங்கு பேசும் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கட்சி, அதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, என் அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னா என் மாப்பிள்ளை தான். அவருக்கு ஜால்ரா தட்டுறது தம்பி மாதிரி ஆட்கள்லாம். சரியா? இந்த ஜால்ரா கூட்டம் தான் அவரை ஜேன்னு நடத்திட்டு வர்றாங்க. அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அது நம்ம பேசி இப்போ அது கொடுத்தீங்கன்னா அது கூட்டணி கிடையாது. அது எப்படி கூட்டணி? மக்களோட கூட்டணி, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய புரட்டு பொருட்டு உருட்டு மக்களோட கூட்டணி. நாங்க அதிமுகவோட சேர்ந்தோமா, திமுகவோட சேர்ந்தோமா? ரொம்ப அவங்க தோலை உரிக்காத. இல்லை அது எங்கள் கட்சியில் வந்து எப்பயுமே உழைக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் மேக்சிமம். அது போறாங்கன்னு தெரியலப்பா. அது ஒத்த 2 பேருக்கு வந்து எக்ஸம்ஷன். எப்படி ஒரு பாலாஜி மாதிரி, சாராயக்கடை பாலாஜி மாதிரி, அதான் செந்தில் பாலாஜி மாதிரி. செந்தில் அதிகமாக கொடுத்தாருன்னா அவரு அதிமுக வந்தானா பாஜக வந்தானே ஏற்றுக்கும். பேராண்மை இல்லைன்னு அர்த்தம். நல்லா பார்த்தீங்கன்னா பாஜக காரன் எல்லாம் அகண்ட பாரதம். டேய், முதல்ல இருந்த பாரதத்துல இருந்து ஒரு துண்டு எடுத்து ஒருத்தன் கொடுத்து விட்டான். ஈவ ராமசாமி நாயக்கர்ல இருந்து கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்துட்டீங்க. போஸ்ட் தான் அனுப்புறீங்க. முடியலன்னா கிளம்பிடணும். சம்பாதிச்சு கொள்ளடிச்சது ஒரு பக்கம் போதும். இதுக்கு மேலே கழுத்துக்கு மேலே கொள்ளடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின், உதயநிதி எப்படி அந்த மாதிரி உள்ள பூந்து வரணும்னு பார்க்குறேன். முடியாது, ஒத்துக்கிட்டீங்க. ஏதாவது சாதிச்சிருக்கீங்களா? ஜெயலலிதா செஞ்ச அளவுக்கு அது. குக்கு செய்தியர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி வெற்றி தமிழன் அவர்கள் தான் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். ஐயா, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கூட்டணி அங்கத்துக்குள்ளே போக மாட்டோம், தனித்து தான் போட்டிடுவோன்றீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி கட்சி, ஜாதி அமைப்பாக சேர்ந்து ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்கள் கூட்டணிக்குள்ளே போக மாட்டோன்னு சொல்கிறீங்க? கூட்டணினா அரசியல், சீட்டு, பேரம், டீலிங்கு, கட்டிங்கு, கமிஷன், அதுக்குள்ளே போகிறது தான் கூட்டணி. அப்படின்றப்ப ஒரு கட்சி நேர் எதிராக இருப்பாங்க. திராவிடம்ன்றது ஆரியத்துக்கு எதிர்ன்னு சொல்லுவாங்க. கூட்டணின்றப்ப கை குலுக்கிறது, பின்னாடி வழியாக போய் கொல்ல போகிற வழியமாக போகிறது, அது வந்து உடன்பாடு ஆகாதுல்ல. நம்ம மக்களோட நட்பாக பழகலாம், இப்போ ஐயாவோட பேசலாம், கொள்ளலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுக்காக அவர் கொள்கை வேறு, நம்ம கொள்கை வேறு, நம்ம லட்சியம் வேறுன்றப்ப நம்ம களத்தில் விலகி தான் நிற்கணும். அது தெரியாமல் இப்படி கூட்டணி மாதிரி வைக்கிறதுக்கு அப்போ நம்ம கொள்கையே தேவையில்லை. அதனால் நம்ம இது வந்து மனிதர்கள் சேர்ந்து பல பேர் பிரிவினையாக இருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறது, வெல்றது நல்லது. இந்த அரசியல் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கான அந்த கூட்டணி வந்து அது நாகரிகமற்றது. கொள்கை ரீதியாக வச்சா நல்லா இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இவங்க ஏர்போர்ட் மூர்த்தியை சேர்த்து வச்சுக்குவாங்க, தடா ரஹீமை சேர்த்து வச்சுக்குவாங்க, நாடார் சங்க தலைவரை சேர்த்து வச்சுக்குவாங்க, இன்னும் கிறிஸ்துவ ஃபாதரை சேர்த்து வச்சுக்குவாங்க. இப்படி இன்னும் பல்வேறுபட்ட ஜாதிய அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்குவாங்க. கடைசியில் கேட்டால் நான் தமிழர் அப்படின்பாங்க. எல்லாம் சேர்ந்து தான் நாம் தமிழர். சரியா? ஆகையினால தெலுங்கு பேசும் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கட்சி, அதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா, என் அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னா என் மாப்பிள்ளை தான். அவருக்கு ஜால்ரா தட்டுறது தம்பி மாதிரி ஆட்கள்லாம். சரியா? இந்த ஜால்ரா கூட்டம் தான் அவரை ஜேன்னு நடத்திட்டு வர்றாங்க. நல்லா வரட்டும். வரக்கூடிய 26 தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் மாப்பிள்ளையை பார்க்கணுங்கிறது என் ஆசை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகையினால இவங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்களும் கிடையாது, கூட்டணிக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. இது ஒரு விதமான கூட்டணி. அதாவது கூட்டணின்னா, இப்போ நாளைக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு சீட்டு தர மாட்டாங்களா, அல்லது தடா ரஹீமுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, சீட்டு கொடுக்கறதுக்கும் துட்டு பெட்டி அது கொடுக்கறதுக்கு இருக்கு. இதெல்லாம் சும்மா பேசாதீங்க. அதெல்லாம் துட்டாவது. வாஜ்பாயை பிடிக்கும்னா ஜென்டில்மேன், ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி, எதிர்கொள்கை, அரசு எதிர்கொள்கைன்னு சொல்லிட்டு சேர்ந்துருவாங்கல்ல, அது தப்பு இல்லை. சரியா? நீங்கள் போங்க, கூட்டணி வச்சுக்கோங்க, தேர்தலை சந்திங்க, ஜெயிச்சு வெற்றி பெற்றுவாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. நன்றி நன்றி. இப்போ நீங்கள் சொல்லுங்க, கூட்டணிக்குள்ளே போவீங்கன்னா மாட்டீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது வரைக்கும் போல இல்லை. இப்போ கூட்டணினா இப்போ பெரும் கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, பாஜக இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடையாது. காங்கிரஸ், திமுகவோட ஒட்டுணி. அது இல்லைன்னா திமுக இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைங்க. அது இவங்க எதுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, காங்கிரஸ்காரனுக்கும் தெரியல. அது விட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்சிகள் தான் இருக்குது. இவங்க கூட ஏன் கூட்டணி போகணும்? இவங்க தான் இந்தியாவை சீரழிச்சவங்க, தமிழ்நாட்டை சீரழிச்சவங்க. இவங்களோட எப்படி கூட்டணி போக முடியும்?
மற்ற இயக்கங்கள், அதிகாரத்துக்கு வராத இயக்கங்கள், அமைப்புகள், ஜாதி அமைப்புகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவங்க நம்ம கொள்கையை ஏற்று வர்றவங்க கிட்ட கூட்டணின்ற கூட்டணி அரசியல், அந்த சீட்டு கூட்டணி இல்லை, மக்கள் கூட்டணி. அது அப்படிதான் இருக்கு. அரசியல் அவங்க தான் சீட்டு கொடுக்க மாட்டீங்க, நீ எம்எல்ஏ சீட்டா அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி அது நம்ம பேசிக்கலாம். இப்போ அது கொடுத்தீங்கன்னா அது கூட்டணி கிடையாது. அது எப்படி கூட்டணி? மக்களோட கூட்டணி, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய புரட்டு பொருட்டு உருட்டு. மக்களோட கூட்டணி. நாங்க அதிமுகவோட சேர்ந்தோமா, திமுகவோட சேர்ந்தோமா? ரொம்ப அவங்க தோலை உரிக்காத, வேற கேள்வியை கேளப்பா. சரிங்க ஐயா, உங்ககிட்ட காசே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா நாள்தோறும் ஒரு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், இப்ப பாத்தீங்கன்னா புதியதொரு உலகம் செய்வோம்ட்டு ஒரு நாளிதழ் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எங்க இருந்து உங்ககிட்ட காசு வந்துச்சு? ஏங்க 3 வேளை சோறு சாப்பிட்ற சீமான் கருப்புகளை சட்டை போட்டுருக்கிறாரு, ஜீப் வச்சிருக்கிறாரு, நடந்து வர்றாரு, இதெல்லாம் வாங்க கேட்பீங்க. அப்ப என்ன சொல்றது? அப்ப ஸ்டாலின் திரள் நிதிப்பா, கண்டுக்காதப்பா. இது கொள்ளை நிதி. சரியா? திரள் நிதிங்கிற போர்வையில மணல் மாஃபியா கிட்டையும் ஜல்லி கோரி மாஃபியாக்கிட்ட வாங்கக்கூடிய கையூட்டுக்கள் இதை அவங்க கௌரவமா வாங்குறாங்க. அது திரள் நிதிங்கிற போர்வையில. அவ்வளவுதான். இது கொள்ளை நிதி, கொலை நிதி, எல்லா நிதியும் இங்கே தானே வச்சிருக்கிறாங்க. கொள்ளை அடிச்சு பிடுங்கிறது. அதனால அது திரள் நிதி. அடிப்படையாக இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, நிறைய பேர் இப்போ அரசியலில் விழிப்பு மாதிரி, அப்பா சீமான் 3 வேளை சோர்த்திக்கிறாருப்பா, சீமான் எப்படிப்பா காரில், அப்போ நாங்களாம் வந்து ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு இத்து போன செருப்பை போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். நீங்கள் காலங்காலமாக உதயநிதி, இன்ப நிதி எல்லாம் சொகுசா ஜாலியாக திரியலான்னு பார்க்குறீங்க. அதாவது அதெல்லாம் வந்து அவன் கடவுளுக்கே அடுக்காது. இவங்க பேசுகிற திராவிடத்தில் கடவுள்லாம் வராரு இல்லையா? இதெல்லாம் பேசுறது எல்லாமே எல்லாம் உருட்டு தான், பெரட்டு தான். உருட்டை தவிர எதுவுமே தெரியாது. அரசியல் பேசுறப்ப அரசியல் பேசணும். எது நீ வந்து எப்படி கார் வச்சிருக்கிற, நீ எப்படி வீடு வச்சிருக்கிற, உனக்கு எப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னா கருணாநிதி எப்படி வந்துச்சு, உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு, வந்துச்சு, எவ்வளவு சொத்து எங்க இருந்துச்சு, உதயநிதி சம்பாதிச்சாரு. கருணாநிதி அவரோட தாத்தா தங்கத்துல நாதஸ்வரம் வச்சிருக்காருன்னு ஐயா சொல்றாரு. அப்படி கருணாநிதியோட தாத்தாவா? அது யாராவது அன்பளிப்பா கொடுத்துருப்பாங்க, வச்சிருந்துருக்கலாம். சரி, கருணாநிதி அப்பவே கருணாநிதி வந்து ரயில்ல டிக்கெட் எடுக்காம வரணும். எவன் சொன்னான்? அந்த ஆளு சொன்ன, ஒரு குடியாரன் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு கூட சேர்ந்து குடிச்சவர் தானே. இங்க பாருங்க, அப்படி எல்லாம் இல்ல. கண்ணதாசன் குடிகாரன்னா கூட சேர்ந்து குடிச்சவன் இல்ல அதெல்லாம் கலைஞர் குடிக்க மாட்டார். அன்னைக்கு குடிக்க மாட்டார், என்னைக்கு திருடுவாரு. ஆப்பிள் திருடினார்ல. ஆமா, ஆப்பிள் திருடினாரு. கண்ணதாசன் சொன்னா மத்த எல்லாம் ஏத்துக்குவீங்க, அப்ப ஆப்பிள் திருடுனதை ஒத்துக்கணும்ல. ஆமாங்க, ஆப்பிளையும் திருடினாரு, கனிமொழி அம்மாவையும் திருடினாரு. நிறைய உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. அதனால எல்லாமே அதான். அது அவங்களுடைய தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்துக்கே வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு சில பேர் வெளியே போகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. எப்படிங்க கடைசி வரையும் அவங்க நினச்சிட்டு போகிறத உண்மையாக்கிட்டே அதிகாரத்துக்கே வராமல் இருந்துருவீங்களா? இதெல்லாம் காலந்தானுங்க பதில் சொல்லணும். அவங்களோட தனி மனித வெறுப்பும் அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க உசுப்பத்துறது, பல உளவு சக்திகள், பிளவு சக்திகள்லாம் சேர்ந்து உசுப்பத்தி விடுறதுனால அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். தனி மனிதனுக்கு நம்மளும் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும்னு. இப்போ ஒரு அடிப்படையாக ஒரு கட்சியிலேருந்து வளர்ந்து வர்றதுக்கே உன்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா, ஏற்கனவே வளர்ந்த கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, அதில் பல கொள்ளைகள், முதலாளிகள் தான் அதில் இருப்பாங்க. மாவட்ட செயலாளர், ஒரு வட்ட செயலாளர் 20 வருஷம் 25 வருஷம் அவர் செத்ததுக்கப்புறம் தான் அவர் பிள்ளைக்கு திமுக மேல் மட்டும் இல்லை, ஒரு வட்ட செயலாளர் எடுங்க, ஒரு பகுதி செயலாளர் எடுங்க, வயசான தாத்தா இருப்பார், 70-80 வயசு தாத்தா இருப்பார். அவர் செத்த பிறகு அவர் பையனுக்கு இல்லைன்னா அந்த மேல் மட்டத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே தான் போய் தீர்வு கிடைக்கணும், அது அவங்களோட பாடு. இல்லை புதுசாக அமைப்பு கண்டு நாம் தமிழர் எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் வேறு ஏதாவது தமிழ் தேசியம் சம்மந்தமாக வேறு ஏதாவது அமைப்பு கண்டு வராங்கன்னா அது பாராட்டக்கூடியது. இல்லை அது எங்கள் கட்சியில் வந்து எப்பயுமே உழைக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் மேக்சிமம். அது அது ஒருத்தர் 2 பேருக்கு வந்து எக்ஸம்ஷன். எப்படி ஒரு பாலாஜி மாதிரி, பாலாஜி மாதிரி, அதான் பாலாஜி மாதிரி செந்தில் அதிகமாக கொடுத்தாருன்னா அவரு அதிமுக வந்தானா பாஜக வந்தானே ஏற்றுக்கும். ஆமாம், நீங்கள் தான் கட்டின்னு வாங்கி கொண்டு வந்து டெய்லி எங்கள்கிட்ட கணக்கு கொடுத்துட்டு போகிறீங்க. சும்மா இருக்க வாய்க்கு பார்த்தாம எதையாவது பேச வேண்டியது. மாப்பிள்ளை புரோட்டல் நடத்துகிறாரு, புரோட்டல் மாதிரி இவங்க ஒரு உருட்டலும் பரட்டலும் சொந்தக்காரர்கள் வந்து நாம் தமிழர்கள் தான். போன வருஷத்துக்கான நிவாரண நிதி, பேரிடர் நிவாரண நிதி 525 கோடி வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போன வருஷத்துக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காருக்கா என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றதுக்கு எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கக்கூடாதுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காரா? அடையா நம்ம கேட்டது 15,000 கோடி, அவன் கொடுக்கறது 550 கோடி. எங்கே இருக்குது? தெருக்கோடி கூட பத்தாது.
சும்மா சத்தம். அதாவது நீ சொல்றது கரெக்டு தான். அந்த ஆள் வர்றாரு, வரும்போது எவனும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. கண்ணே இது இங்கே பாரு, இவங்க என்னத்தை பண்ணினாலும் சரி, ஒன்றும் வேண்டாம், வெரி சிம்பிள். 17,000 கோடி சந்திரபாபு நாயுடு கொடுத்த, 15,000 கோடி நிதிஷ்குமாருக்கு கொடுத்த, ஆந்திராவுக்கு என்ன கொடுத்த, இது நம்ம தெலுங்கானாவுக்கு என்ன கொடுத்த, நமக்கு என்ன கொடுத்த, கேரளாவுக்கு என்ன கொடுத்த, கர்நாடகாவுக்கு என்ன கொடுத்த, தென் மாநிலங்களுக்கு என்ன கொடுத்த சந்திரபாபு நாயுடு தவிர. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளை அவன் எப்பயுமே தென்னாடை தேஞ்சு போகட்டும், நாசமாக போகட்டும்னு நினைக்கிறானுங்க. அது எப்பயுமே இந்த வடநாட்டுக்காரனுடைய புத்தி தான். அது மோடிஜிக்கோ அல்லது நம்மளுடைய அதனால அது உண்மைதானே. பேச்சு மட்டும்தான் ஸ்வீட்டா இருக்கும், பூரா விஷம். அதனால அப்படியே கண்ணை பார்த்துட்டே இருப்பான், இங்க கீழே குத்திடுவானு, விஷத்துல இன்ஜெக்ஷன்ல ஏத்திடுவாங்க. மோடி வராருல, மோடி வர்றதுக்கு எதுக்கு மசூதியை போய் மறைக்கணும்? இது சிறுபான்மையர் மக்கள் ஆட்சி, அந்த ஆட்சி நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், முஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம், வக்ஃப் போர்டு இது சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்றீங்க. சரி, வாழ்த்துக்கள். எதுக்கு அவர் போறதுக்கு மசூதியை மூடுறதுக்கு என்ன சம்பந்தம்? மோடி கண்ணில் படக்கூடாது. அப்போ அரபு நாட்டுக்கெல்லாம் போறப்ப தம்பி நீங்க தவறான தகவலை பரப்புரை பண்றீங்க. சரி, உண்மை. ஏற்கனவே 16/3 அந்த இது அங்கே கப்பல்கள் அங்கே வரும்போது போகும்போது போட்டெல்லாம் வரும்போது அது கடற்கரை ஓரத்தில் இருக்கு அந்த மசூதி. இந்த லைட் அது வெறும் மசூதினா அதுல லைட்டு ஃபிட் பண்ணியிருக்கான். இவ்வளோ நாள் மூடாம நீங்க இப்போ மோடி வரப்போ காரணம் பன்னாட்டு அளவுல தேடுறாங்க. இந்த நாள் இல்லை, அவங்க ஏற்கனவே லெட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரை நேற்றுக்கு தடா கையுமே என்கிட்ட காட்டினாரு. அப்பதான் பாரியா டேட்டை பாரியா, நேற்று முந்தானத்து எப்போ காவல்துறை கொடுத்துருக்கு சார், காவல்துறை அந்த இதுக்கு கொடுத்துருக்கு 16/3. நான் இப்போ சொல்கிறேன் 16/3/2005 லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 25 லெட்டர் கொடுத்து அதை இது பண்ணோன்னு அதை அவங்க அதுக்காக பண்ணது. அதை பண்ணும்போது கூட அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர், மசூதி நிர்வாக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு கலர் வாஷ் பண்ணுறோம், அந்த கலர் அதில் பத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அது துணியை வச்சு மறைச்சோம். அது இந்த மாதிரி இல்லை, நாங்கள் துணியை கழட்டி விட்டுறோன்னு சொல்லி துணியை கழட்டி விட்டாங்க. புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் இப்போ உருட்டு பெரட்டெல்லாம் பயங்கர உருட்டா இருக்கேப்பா. நான் உண்மைதான் இல்லை. இப்போ தர்பூசணியை பற்றி பார்த்துருப்பீங்க சமீபமாக. இந்த தர்பூசணியை இந்த வருஷம் மொத்தம் ஏன் வெறி கொண்டு பிடிக்கிறாங்க? கொஞ்சம் காரணம் யோசிச்சு பார்த்தா, இந்த திமுக வட்டாரத்தில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, போன வருஷம் இதே நேரம் வெயில் காலத்தில், கோடை காலத்தில் மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் ருசிக்கு தின்னு விட்டார். எந்த கடையில் வாங்கி தின்னார்? சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாரா, தெருவோரம் வாங்கினாரான்னு நல்லா வல்லு வதக்குன்னு தின்னு விட்டார். தின்னதுக்கப்புறம் அவருக்கு உதட்ட சுற்றி புண்ணு, 1 வாரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ரொம்ப கொடு அனுபவிச்சிருக்கிறார். அதனால ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் தர்பூசணியை சாப்பிட்டு அவருக்கு உடல் உபாதைகள் அதிகமாக வந்ததுனால இந்த வருஷம் அந்த சீசன், அந்த காலம் வந்த உடனே ஒரு இதாவது ஊசி போட்டிருக்காங்களான்னு பரிசோதிக்கிறார். இப்போ இவங்களுக்கு பட்டாதான் வலியும் வேதனையும் தெரியுன்ற மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ சாப்பிட்டப்பவே அந்த தர்பூசணியை கிடையாது, அது சூப்பர் மார்க்கெட்டா, அவன் ஊசி போட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்த வருஷம் ஒட்டுமொத்தமாக அந்த தொழிலே பாதிக்கிற மாதிரி, அந்த விவசாயமே பாதிக்கிற மாதிரி, அறவே ஒழிச்சு கட்டுற மாதிரி யோசிக்கிறீங்கன்னா உங்க திராவிட அறிவு நான் அறிவோ. போதை போடுறவன் அப்படி இருக்கிறான்னா, போதை விற்கிற போதை மாடலும் இப்படிதான் இருக்கு. அதாவது ஏற்கனவே எல்லாத்தையும் இப்போ கோயம்பேட்டில் போய் செக் பண்ணாங்க. 3-4 நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 13 டன்னு செக் பண்ணி எல்லாம் ஏற்றுனாங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சி பார்க்கும்போது எல்லாமே ரத்த கலரில் இருந்துச்சு. தர்பூசணி ரத்த கலரில் தான் இருக்கு. இல்லை தர்பூசணி தான் இந்த கலரில் வருமே தவிர ரத்த கலரில் இருக்காது, ரத்த சிவப்பில் இருக்காது. ஸோ ஆகையினால அது பூராமே இருக்குன்னா அவன் ஒத்துக்கிட்டான். ரெண்டாவது ரொம்ப பழசெல்லாம் இருக்கு பாருங்க, உள்ள அழுகி போயே இருக்கு. தர்பூசு உள்ள அழுகி போயே இருக்கு. எங்கள் வீட்டில் ரெகுலராக தர்பூஸ் வாங்கிட்டு வருவோம். நான் வீட்டில் அதில் இந்த மாதிரி ஒரு பழம் இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு. நான் உடனே பிள்ளைகளை யாரையும் திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததுனால சொல்லிட்டேன். இல்லைன்னா அதுகளுக்கு என்ன தெரியும்? அதனால நான் சொல்லி அந்த பழத்தை தூக்கி தூர போட்டாச்சு. அது மாதிரி இப்போ அதாவது விவசாயி பாதிக்கப்படுறான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது விவசாயி செய்யலை, இதை செய்யறதெல்லாம் வியாபாரிகள் தான் செய்யல. வியாபாரிகள் ஐயா சொல்றது மாதிரி இருக்கட்டுமே, இந்த நடவடிக்கை அந்த வியாபாரிகள் மேலே, அந்த கடைகள் மேலே எடுத்துட்டு
அதை வந்து லேசாக செய்தியாக பரப்புனா பரவாயில்ல. ஒட்டு மொத்தமாக அந்த தொழிலே பாதிக்கிற மாதிரி அந்த ப்ரொமோட்டிங் மார்க்கெட்டிங் அந்த ஒரு அதிகாரியை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க போல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. அவர் தான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து இதெல்லாம் பரிசோதிச்சு அந்த வியாபாரத்தையே ஒழிச்சு கட்டலாம், அந்த வேளாண்மையே ஒழிச்சு கட்டலாம்னு பார்க்குறது தான் தவறு. இல்ல இது வந்து வெளியே பேசிக்கிறாங்க. இந்த வெயில் சீசன் வந்துருச்சு, இந்த குளிர் தனியார் குளிர்பானங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ஏற்றுறதுக்காக இந்த தர்பூசணி அளிக்கிறாங்க. தர்பூசணிக்கு வந்து ஊசி போட்டா இப்ப ஐயா சொல்றது உண்மைதான், நேர்மையா தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு, வியாபாரிகள் அவங்க பண்ணலாம், அவங்க வணிகத்துக்கு அவங்க உடனே விவசாயிகிட்ட இருந்து வாங்கிட்டு அதை விற்கிறதுக்கு அவன் என்ன பண்ணலாம்னு பண்றாங்க. அவன் மேல நடவடிக்கை எடு, கைது பண்ணு, எல்லாம் பண்ணி உள்ள ஆராய்ச்சி பண்ணு. இதை வந்து விளம்பரப்படுத்தி இது அன்றாட செய்திகளில் போட்டு அது பாமர மக்கள் வாங்காம, நானே தர்பூசணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதை கேட்டோன்னா என்னத்துக்காகும். இப்போ திமுக வட்டாரத்தில் பேச போய் மா சுப்பிரமணிய ஐயா பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு தெரிய வருது. தவறு தான் அது. அவர் எந்த கடையில் வித்தாரோ நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுங்க, சயின்டிஃபிக்காக எடுங்க. அது பொதுவாக போட்டு பொது இடத்துல உடைச்சி இந்த மாதிரி கார்பரேட் முதலாளிகளுக்கு வேலை செய்யாதீங்க. கார்பரேட் முதலாளி கடையில் விற்கிறானா ஜூஸ், கொக்கோ கோலா, ஃபேண்டா, பெப்சி. சும்மா இருங்கய்யா, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க இங்க பாருங்க, இப்போ தர்பூஸ் வந்து ஒரு நாளைக்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 டன் வந்துட்டு இருக்கு. இந்த 5000 டன்னு நாங்கள் உடைச்சு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேல்ஸ் ஆகாம இருக்கா, எங்க விற்காம இருக்கு? பத்திரிகையாளர் சந்திப்புல அதெல்லாம் விவசாயிட்ட இப்ப இதை சொல்லி அவங்க விலையை அடிச்சு கேட்கிற அந்த வியாபாரி, அவ்வளவுதான். வியாபாரியை கட்டுப்படுத்துங்க. வியாபாரி உங்க வியாபாரியா இருக்க போறான். எப்படி போதைப் பொருள் விற்கிற வியாபாரி, அந்த எல்லாம் திமுக வியாபாரிக்கு தான் வியாபாரி. அதெல்லாம் எங்க வியாபாரி இல்ல, எல்லாம் உங்க வியாபாரி தான். எல்லாம் நாம் தமிழர் ஆளுங்க தான் போய் இந்த அடாத்து பண்ற வேலை. நாம் தமிழர் சிகரெட்டு, பீடி, சிகரெட்டு பெரிய கம்பெனி வைக்குது, பீடி, அந்த புகையில, கஞ்சா, எல்லா வியாபாரியும் யாரு? திமுக வியாபாரிங்க தான். ஏங்க முன்ன எல்லாம் எந்த இடத்துலயாவது நம்ம போய் ஒரு 5 நிமிஷம் நிக்க முடியுமா? எங்க பார்த்தாலும் சிகரெட் நாத்தம் அது இருக்கும். இப்ப அது மாதிரி எங்கேயாவது இருக்கா? இங்கேயா இருக்கா? வாங்க கீழே போவோம், நடந்து போவோம். கீழே பார் இருக்கு, அந்த இடத்துல இருக்கலாம். இருக்கு ஐயா, அதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்திட்டீங்களா? ஆமா, இப்ப யாரும் பப்ளிக்ல சேர்த்து பிடிச்சாதான் டீ கிடைக்கும், போவோம், அங்க தேநீர் கிடைக்கும். வரும்போதும் பாக்குறேன் ஒரு 10 பேர் என்ன ஊத்திக்கிட்டே இருக்காங்களே. அது அங்கனக்குள்ள ஊத்துவாங்க தவிர எதிர்பார்க்கறது நல்லது. ஆனா செயல்படுத்தாம போய் சொல்லக்கூடாது. செயல்படுத்திட்டு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை இல்ல சிகரெட் பிடிச்சாக்க போலீஸ் பிடிக்கும். போலீஸ் பார்த்தா தாங்க பிடிக்கும். இப்ப நான் கார்ல வர்றேன், எனக்கு 2 தடவை ஃபைன் போட்டுட்டான். ஒரு மஞ்சள் போட்டிருக்கேன், டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு பின்னாடியே வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டான். அதுக்கு ஃபைனை போட்டுட்டான். 1500 போட்டாங்க. 2 முறை 3000 ரூபா ஃபைன் கட்டிட்டேன். நான் அதனால மெதுவாக அவசரப்படாமல் இப்போ பார்த்து வர்றேன். நல்லது நல்லது. வயசான காலத்தில் வேகமாக போகக்கூடாது ஐயா. ஐயா, இப்போ வந்து பிரதமர் மோடி பேசும்போது இந்த கச்சத்தீவு மீட்பு பற்றி ஏதாவது அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அது அவங்க கட்சிக்காரங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எங்களை கூப்பிட்டு வச்சு உங்க ஒரு கணிப்பு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த ஆளு அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவங்க எப்பா ஒன்ஸ் கொடுத்ததுதான்ப்பா, அதை திரும்ப வாங்க முடியாதுப்பா. திரும்ப வாங்குறதுங்கிறது அதாவது குதிரைக்கு கொம்பு முளைச்சாதான், அது நடக்காத சமாச்சாரம். சரி, இவர் என்ன சொல்ல வர்றாரு? திராவிடமும் வீணு, மோடிக்கு ஆண்மை இல்லை, அடிக்கிறதுக்கு ஆண்மை இல்லைன்னு அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவரு தான் மசாஜுக்கு பண்றதுக்கெல்லாம் ஆள் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆண்மை சொல்லல, ஆண்மைன்னு அரசியல் ஆண்மை, பேராண்மை இல்லைன்னு தானே அர்த்தம். நல்லா பாத்தீங்கன்னா பாஜக காரன் எல்லாம் அகண்ட பாரதம் டேய் கொடுத்து விட்டான். அது உனக்கு பிடிக்காத கட்சி. திமுகவும் பிடிக்காது, கருணாநிதியும் பிடிக்காது, இந்திரா காந்தியும் உனக்கு பிடிக்காது, கொடுத்துட்டான். நீ அகண்ட பாரதன்ற. அப்ப அது மீட்கறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? இலங்கை என்ன நம்மளை காட்டிலும் பெரிய வல்லாதிக்கமா, இல்லை வல்லரசா, இல்லை நல்லரசா? அவன் பொருளாதாரத்தில் எல்லாத்துலையும் நம்மளை கண்டு வீழ்ச்சியாக தான் இருக்கான். ஒரு நாள் கொண்டு போய் நம்ம ராணுவத்தை நிப்பாட்டி நம்ம போய் இந்திரா காந்திக்கு ஒரு பெண்மணிக்கு இருந்த தைரியம், பங்களாதேஷ் பிரித்து கொடுக்கறதுக்கு, விடுதலை புலிக்கு உதவுனதுக்கு தைரியம், அந்த ஆண்மை பேராண்மை வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த RSS காரங்களுக்கு இந்த அவங்க எல்லாம் வாய் சொல்லி நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லை. கருணாநிதி ஐயா இந்திரா காந்தி கொடுக்குறேன்னு சொன்னப்ப ஏமா கொடுக்குறேன்னு கேட்கலன்னா கூட மக்களை தூண்டி விடலாம். இப்ப தூண்டி விடுறாரு பாருங்க, உங்க தொலைக்காட்சி வச்சுக்கிட்டு இவங்க போராடுற மாதிரி. அந்த காலத்துல இதெல்லாம் இல்லங்க. தொலைக்காட்சி இல்லைன்னா இல்லையா, மக்களை கட்சி எதுக்கு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் அந்த காலத்துல இதெல்லாம் பண்ண இயலாதுங்க. சும்மா ஐயா இல்ல, இவர் இல்ல, கருணாநிதி ஐயா. அதான் இவங்க கட்சி, இவங்க ஐயா தானே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண இயலாதுங்க. அதாவது எப்பயுமே பாத்தீங்கன்னா தந்தை செல்வா வந்து ஒரு ராமசாமி நாயகர்கிட்ட வந்து ஐயா அந்த எங்க நாட்டுக்கு உதவுங்க, ஈழத்துக்கு உதவுங்கன்னா என்ன முடியும்? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? முதலமைச்சர் ஐயா கருணாநிதி கிட்ட போயிட்டு ஐயா பிரச்சனை நடக்குது, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் பதவியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்?
ஆனா அந்த அற்ப முதலமைச்சர் பதவி எப்படி தந்தை செல்வா கிட்டையும் நம்ம மக்கள் எந்த பிரச்சனை, ஈழ பிரச்சனை, இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், உள்நாட்டு பிரச்சனையா இருக்கட்டும், முதலமைச்சர் என்ன பண்ண முடியும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு, ஆனா இன்ப நிதி, உதயநிதி, கலாநிதி, அந்த நிதி, இந்த நிதியெல்லாம் இறங்குறதுக்கு வருவாங்க. அதான் ஒன்றும் முடியல இல்லை உங்களால, ஒத்துக்கிட்டீங்கல்ல. ஐயோ ராமசாமி நாயக்கர்ல இருந்து கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்துட்டீங்க, போஸ்ட் தான் அனுப்புறீங்க. முடியலன்னா கிளம்பிடணும். சம்பாதிச்சு கொள்ளடிச்சது ஒரு பக்கம் போதும், இதுக்கு மேல கழுத்துக்கு மேல கொள்ளடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின், உதயநிதி எப்படி அந்த மாதிரி உள்ள பூந்து வரணும்னு பாக்குறாங்க. முடியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஏதாவது சாதிச்சிருக்கீங்களா? ஜெயலலிதா செஞ்ச அளவுக்கு அது ஜெயலலிதா இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து செஞ்ச, நம்ம வேற எந்த எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி இந்த காமராஜர், கக்கன் பேசலாம், நான் பேச வரல. அவங்க செஞ்சதெல்லாம் ஜெயலலிதா. ஆஃப்டர் ஆல் ஜெயலலிதா, கன்னட பிராமண பாப்பாத்தி ஜெயலலிதா செஞ்சதையாவது செஞ்சிருக்கீங்களா? செஞ்சது கிடையாது. ஒன்னாவது தமிழர் நலனுக்கு எதிர்த்து பேசுனதுக்கு மோடியா லேடியான்னு கூட கேட்டுச்சு அந்த பொம்பளை. பல காரியங்களை எதிர்த்து செஞ்சிருக்கு. இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. முதலமைச்சர் பதவியை வச்சு என்ன பண்ண முடியும்? அவர் எதுக்கு இருக்கிறீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. மக்கள் ஆட்சியில மக்கள் தாங்க வாக்களிக்கணும். நீங்க யாரு சொல்றதுக்கு? உங்களுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? பொதுமக்கள் சொல்ல இயலாது. பொதுமக்கள் வாக்களிக்கணும். வரக்கூடிய 26 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கட்டும். அப்ப நீங்க அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது ஒரு குட்டிச்சவரை போய் பார்த்து தலையை கொண்டு போய் முட்டுங்க. அதுல நீங்கள் முட்டுங்க, மாப்பிள்ளையை முட்ட சொல்லுங்க. ஐயா சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் பண்ண அளவு கூட நீங்க பண்ணாங்க. பொம்பளை ஆளுகிட்ட நம்ம ஏதாவது வாயை கொடுக்க முடியுமா? பயமா இருக்குல்ல. அது மாதிரிதான் பொம்பளை கிட்ட பேசினா வம்பு வந்துருன்னு யாரெல்லாம் பயந்துக்கிட்டாங்க. ஏன்டா சென்னா ரெட்டி என் கையை பிடிச்சி இழுத்துச்சுன்னா நம்ம சொல்லிச்சு. அதுக்கே இங்க யாருமே ஒண்ணுமே சொல்லலையேப்பா. சொன்னா பிரச்சனை. காலை பிடிச்சி இருக்கிறது கருணாநிதி ஐயா சொன்ன பாவட நாடா, அது வேற அரசியல். அந்த அரசியல் அப்புறம் பேசுவோம். பேராண்மையோட எதிர்த்து நின்றது பிரணாப் முகர்ஜி பிரதமரான பிறகு, அந்த மூவர் தூக்குல போட போறோம்னு ஜனாதிபதி ஆன பிறகு தூக்க போடணுன்றப்ப மக்களை போராட விட்டு ஜெயலலிதா வேடிக்கை பார்த்தாங்க. அந்த அம்மா யாரை பிடிக்கலையோ, காங்கிரஸை பிடிக்கல, சோனியா காந்தியை பிடிக்கல, இந்த பிரணாப் முகர்ஜியை பிடிக்கல. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட், அவரை எதிர்த்து தமிழ்நாட்டில் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃப்ரீயா பண்ணி விடுவாங்க காவல்துறை. இவங்க காவல்துறை என்ன தெரியுமா பண்ணுவோம்? ராவா வந்து தூக்கிட்டு போய் மோடி வராருன்னா, இவங்க வராரு திமுக எதிராக நாங்கள் போராட்டம் பண்ண தூக்குனாலும் ஒரு நியாயம் இருக்கு. நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், எங்களை ஏன்டா எதிர்த்து போராடுறீங்க, இல்லை எங்கள் கூட்டணி வராங்கன்னு. மோடி எதிரி வராருன்னா விட்டு வேடிக்கை கூட பார்க்க மாட்டாங்க, போட்டு விரட்டி அடிச்சு பிடிப்பாங்க. ஜெயலலிதா அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க கொள்கைக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த அம்மா விட்டு வேடிக்கை பார்க்கும். எதுக்குமே இவங்க எல்லாம் இவ்வளோ பேசுவாங்க, மும்மொழி கொள்கை அந்த கொள்கைன்னு. இப்போ மோடி வராருல, காங்கிரஸ்காரனை நீங்கள் கூட வேணாம், திமுக காரன் கூட வேணாம், காங்கிரஸ்காரனுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தடுப்பு போட்டு கருப்பு கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்களேன், அனுமதி கொடுக்க சொல்லுங்களேன். ரொம்ப தூரம்லாம் வேணாம், அனுமதிக்கப்படுற ஆர்ப்பாட்டம் கத்திட்டு போட்டோம். அவர் மோடி அந்த பக்கம் வந்துட்டு அப்படியே போட்டோம், அனுமதி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதெல்லாம் போலீஸ் கொடுக்கணும். நான்லாம் ராஜீவ்காந்திக்கு மதுரையில் கருப்பு கொடி காட்டியிருக்கேன். அப்போ இதே கருணாநிதி தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. அதெல்லாம் இங்க கொடுப்பாங்க, யாரும் கேட்கல. எங்கள்கிட்ட கருப்பு கொடி கேட்க மாட்டாங்க. எல்லாம் எல்லாம் கூட்டணியில ஈமா பிணைஞ்சு போயிட்டாங்க. யாரும் பெர்மிஷன் கேட்கல. பர்மிஷன் வைக்கோ ஐயா கேட்டா இடம் ஒதுக்கி தரப்படுயா, அதோட முடியும். வேற கேளு. அதெல்லாம் இல்ல, மோடி பக்கத்துல கொடுத்தாலும் பரவாயில்ல, மோடி போற தெரியல கொடுப்போம். எடப்பாடி இருக்கிறப்ப மோடி வரப்ப கருப்பு போல்னு விட்டாரா வைக்கோ, உங்க கூட்டணி ஸ்டாலின் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குரோம்பட்டியோட முடிச்சு விட்டாங்க. எல்லாம் போராட்டம், எதிர்ப்பு போராட்டம். மோடியே ஒரு பயம் வந்துச்சு அவருக்கு. எடப்பாடிக்கு முதலமைச்சராக இருக்கிறப்ப மன்சூர் அலிகான் அவங்களாம் கைதானாங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ சாஃப்டாக விட்டீங்க. மும்மொழி எதிர்க்கிறாரு, மும்மொழி ஆதரிக்கிறாரு. தமிழர்களுக்கு 2000 கோடி நிதி தரல, 15,000 கோடி நிதி தரல. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு அந்த ஆள் உள்ள வரப்ப ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க விட மாட்டேன்றீங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, எல்லாம் கலந்து கட்டீங்க. 100 வயசு பொன்முடி, துரைமுருகன் எல்லாம் முதியோர் காப்பகத்தில் இருக்க வேண்டியவங்களாம் அமைச்சராக இருந்தா உங்களால முடியாது. எங்களை விட்டு வேடிக்கை பார்க்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும். அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க தலைவர் ரொம்ப இளமை. இவங்க ஒருங்கிணைப்பாளர் 60 வயசு. அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம். அப்ப அவர் 70 வயசு ஆயிடும். 70 வயசு அவர் சீஃப் மினிஸ்டர் வந்து உட்கார்ந்தாருன்னா அப்ப அவர் முதியவர் இல்ல. எங்க வாழ்க்கை பத்தாம பேசுறீங்க. இப்ப இருக்கிற அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாவம் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுல இருக்க வேண்டிய ஆட்கள் போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு அவங்களெல்லாம் அமைச்சர்கள் அவங்க போய் சம்பாதிக்கணும். அவ்வளோ பொண்டாட்டி, அவ்வளோ கம்பெனி, அவ்வளோ நிறுவனம். விழுப்புரம்னா இவர் தான், திருச்சினா இவர் தான் போட்டு சம்பாதிக்கிறாங்க. சரி பாப்போம் என்ன நடக்குது, மக்களுக்கு தான் புரியணும். மக்கள் வாக்களிச்சா நீங்க வாங்க சார், நாங்க என்ன நீங்க வாங்க. நாங்க வந்து மக்கள் வாக்க வந்து நாங்க மதிக்கிறோம். மக்கள் தான் எங்களுக்கு மகேசன். சொல்றாரு மக்கள் வாக்கு நீங்க பொட்டி கொடுத்து அடைக்கிறீங்கன்றாரு. பொட்டியை கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அங்க என்ன நோட்டு மிஷினை வச்சு நாங்க அடிச்சுட்டு இருக்கோம். இன்னொன்னு ஐயாக்கு என்ன சாதகம் அப்படின்னா,
மாநில அரசாங்கத்துக்கு இப்போ இருக்கிற ஒரே உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துட்டாங்க. அது கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லா பேர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லாம் விட்டு கொடுத்து ஒன்றிய அரசு அவங்க ஏமாத்திட்டு இந்தியாவை சுரண்டி பிழைக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இந்த தமிழனோட மானத்தை வித்தது இவங்க தான். இவங்களுக்கு இருக்க ஒரே உரிமை என்னன்னா, தேர்தல் ஆணையத்துக்குன்றது ஒரு அலுவலகம் இல்லை, ஒரு அதிகாரிகள் தனியாக கிடையாது. டெல்லியில் மட்டும் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டாஃப். ஒரு தேர்தல் அதிகாரி இப்போ உங்கள் தொகுதி பொள்ளாச்சி அப்படின்னா பொள்ளாச்சிக்கு வந்து சைதாப்பேட்டையில் இருக்கிற வருவாய் அதிகாரி, ரெவன்யூ ஆஃபீஸரு, சென்னையில் இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை போட்டு எலெக்ஷன் டியூட்டி போடுவாங்க. அப்போ எல்லாம் இவங்க எல்லாமே திமுக ஆதரவு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவன் கார்பரேஷன் ஸ்டாஃப். இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுலாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இவங்க விளையாண்டுருவாங்க. அது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி விளையாடும், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு விளையாடுவார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட ஓட்டை எடுத்து விடுறதுல தெளிவாக இருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் 200 வின் பண்ணுவோம், 250 வின் பண்ணுவோம்னு சொல்றது காரணமே வந்துன்னா, இவங்க இல்லை யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் விளையாடுறது தான் பார்க்குறாங்க. இது கருணாநிதி ஐயா அதில் வித்தகர், ஜெயலலிதா அதில் அதுக்கு மேலே வித்தகர். அதெல்லாம் வாய்க்கு பத்தாம அவர் பேச டைம் பாஸ் பண்றாரு.